குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம நிறைய பணம் சம்மந்தமான விஷயங்களை தான் பேசிகிட்ருக்கோம் இந்த சேனலில். பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து பணத்தோட தேவைகள் அதிகமாகிறது. நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, பணம் என்னடா பணம் அப்படிம்பாங்க. நீங்கள் அவங்கள போடா ஒரு ஃபூல்னு சொல்லிடுங்க. இந்த பதிவோட ஹெட்டிங்கே வெட்டி பந்தா பொண்ணாதே வேஸ்ட்டாகி போகாதே, இதுதான் சொல்ல போகிறேன் நான். எது தேவை இருக்கோ அதை வாங்குங்க. தேவையில்லாத பொருட்கள் ஒரு குண்டூசி கூட வாங்காதீங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி நிறச்சிங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். வெட்டி பந்தா பண்ணி வேஸ்ட் பண்ணி பணத்தை செலவு பண்ணவங்க எதிர்காலத்தில் குழந்தைகளோட திருமணத்துக்கு, குழந்தைகளோட படிப்புக்கு, கணவரோட மருத்துவ செலவுக்கு, அவங்களுடைய வயோதிகமான காலத்தில் கஷ்டம், இதெல்லாமே அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். லைஃப் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குங்க. சைக்கிள் பெடல் மேலே போகும், கீழே வரும்ல, அந்த மாதிரி தான். இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறீங்க, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இல்லைங்க. அது எவ்ரி மந்த் ஐக்ரை. ஒவ்வொரு மாதம் நான் கற்றுக்கிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும். ஈக்குவேட்டட் மந்த்லி இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். வீடு கட்டுறதுனா கூட 75% நீங்கள் வச்சுக்கணும். 25% தான் நீங்கள் கடனே வாங்கணும். வீட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் வாங்குறது எல்லாமே 100% வேஸ்ட். ஆன்லைனில் 39 ரூபா, 49 ரூபா, 59 ரூபான்னு சொல்லுவான். அதற்கு பேர் தற்காலிக மரணம். செத்து பிழைக்கணும். ஒரு 299 ரூபாய்க்கு ஒரு மாதம் வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. ஒரு மாதத்துக்கு 10 தடவை வாங்கினா 2990 ரூபா, 3000 ரூபா. ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கினீங்கன்னா 500 ரூபா. ஒரு மாதம் பூரா வாங்கினீங்கன்னா 5000 ரூபா. உங்கள் தேவை என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுக்கு எது வேணும்? ஒரு செல்ஃபோன் வேணுமா? உங்கள் தகுதியை பாருங்கள் முதல்ல. இட் இஸ் ஏ கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாதாரண ஃபோன் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆண்ட்ராய்டு வேணும்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் தகுதி என்ன? ஐஃபோன் வாங்காதீங்க, 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்காதீங்க, வீணாக போயிடுவீங்க. உங்களால் முடிஞ்ச, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா வாங்குங்க. எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் 239 ரூபா, 339 ரூபா, 439 ரூபான்னு 1008 சப்ஸ்கிரிப்ஷன் மாதமான வச்சுருப்பீங்க. அது பாட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணலையா, அது கூட உங்களுக்கு தெரியாது. ஆட்டோ டெபிட்டை முதல்ல கட் பண்ணுங்க. என்ன வருது என்ன போகுதுன்னு தெரியாது. முதல்ல ஆட்டோ டெபிட்டை கட் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்கள் பாருங்கள். தற்காலிக மரணம் நிரந்தர மரணத்தை கொண்டு வந்துடும். எது வாங்கினாலும் பணத்தை சேர்த்து வச்சு வாங்கிறதுக்கு பழகுங்க. நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு மகளோட கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணி வீட்டை விற்பனை செய்து அந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக வெட்டி பந்தா பண்ணாதீங்க. சாப்பிட்டு கை கழுவிட்டு சூப்பர்ன்ட்டு போயிடுவாங்க. கடன் கட்டுறது நீங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. போலியான வாழ்க்கைக்கு அடிமையாகாதீங்க. பணம் இல்லைன்னா செத்த பிணத்திற்கு சமம். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குமாங்க. அனைவரும் இந்த பதிவு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு கசப்பான மருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இதுவரை என்ன நடந்ததுதான் போல, இனிமேலாவது திருந்துறதுக்கு பாருங்கள். 10 பைசா செலவு பண்ணாதீங்க. என்ன வருது என்ன போகுதுன்னு பட்ஜெட் போடுங்க. 20,000 ரூபா சம்பளம் வாங்கினா 20,000த்துக்குள்ளே செலவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு, உங்கள் வாழ்க்கை முறையை அமைச்சுக்குங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஃபுல் டைம் ஏர்ன் பண்ணுங்கள். சம்பாதிங்க. ஸ்கில் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிமையான நாளாக என்னோடய வாழ்த்துக்கள்.